நான் ஸ்டம்பிள் கைஸ்குள்ளார லாகின் ஆனேன் இப்போ தான். நான் இன்ட்ரடியூஸே பண்ணுவேங்க. நான் தான் அவங்க 044. எனக்கு 57 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆனால் நிறையா வீடியோஸ் நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் எதுவுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. இதுவும் லக்கில் தான் போயிருக்கு. எனக்கு எந்த லக்கும் இல்லை. இதுக்கப்புறம் என்னை பற்றி என்ன நான் சொல்லுவேன் தெரியல. நான் கொஞ்சம் ஸ்டம்பிள் கைஸ் விளையாடுவேன். ஆனால் ரேங்க் புஷ் தான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரேங்க் புஷ் பண்ணுறது தான் பிடிக்கும். அப்படி தான் யாருமே எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க கைஸ், நம்ம இந்த கேமுக்குள்ள போவோம். இதில் தான் நான் கொஞ்சம் காமெடியெலாம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீவர் இருந்தாலும் அவங்களுக்காக வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். கொஞ்சம் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் பரவாயில்ல, லைக் பண்ணலாம். சரி கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. எனக்கு தெரியுது, எனக்கு வாய் வேற கொஞ்சம் வளருது. ஸோ இப்போ பேச முடியலையே. ஸோ வளருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நான் வீடியோ போடுறது உங்களில் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ கேம் மல்டிப்ளேயரில் ஏதோ நான் அவங்க கூட விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் இது விளாடுவேன் கூட. கமெண்ட் பண்ணிங்கன்னா விளாடுவேன். நான் உங்க கூட நான் இது பண்ண மாட்டேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் விளாடுவேன். கண்டிப்பாக விளாடுவேன் கைஸ். உங்களுக்காக கண்டிப்பாக இதை கூட செய்யாமல் இருக்க மாட்டேன். இதில் நிறைய இந்த ஒரு கொடி சென்ட்ரு கொடிக்கு தான் எவ்வளோ கஷ்டப்படுவானுங்களோ. போடு பரவாயில்ல. எவன்டா வானத்துலேருந்து குச்சி வரான். என் கோழி முதல்ல முடிச்சு விடணும். எபிலிட்டி வராதா? சிறப்பு. ஐயோ ஐயா டேய், நான் டீம்மேட்டே அடிச்சுவிட்டேன் வாய்ஸ். ஐயோ சைடில் இருந்து வந்தானுங்களா? போடு. இது எபிலிட்டி வேறு இல்லை கைஸ். என்ன எவன்டாவே ஒரு நம்ம டீம் பிளேயரா? போச்சு அடிச்சு பார்க்க விட்டானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐயோ நான் இன்னும் பேசவே முடிக்கல. ஐயோ சும்மாவே தெரியாமல் ஜம்ப் பண்ணுறதுக்கு மேலே இது கொடுத்துட்டேன். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபன்னாக தெரியலனா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரியாச்சும் போடுவேன். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வச்சு போடுவேன். போச்சு அடிச்சுட்டானு அவ்வளோ முடிச்சு விட்டாங்கப்பா. சரி நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நேரம் நிற்போம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு வந்துடுவோம். என் டீம் நான் சுட போயிட்டேன் கைஸ். நம்ம ஃப்ளாக் என்ன ஒன்றே ஒன்று தான் இருக்கு. என்னை சண்டைக்கு கூப்பிட்றானுங்கன்னு நினச்சேன். நம்மள யாரே போட் என் ஏரியாக்குள்ள வராது பிளேயர். நம்ம டீம் ப்ளூ டீமா? இப்போ 2 ஃப்ளாக் ஏற்றிட்டேன். 2 பவர் 2 ஃப்ளாக்லேயுமே சண்டை. அப்போ அது கேன்சல் ஆச்சு. ஒரு ஃப்ளாக் 2 இல்லை மேலே பாருங்கள். அதுதான் இங்கே பாருங்க. நான் ப்ளூ ஸ்கெட்சால் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுதான். சரி விடுங்க பார்த்துக்கோ. நினச்சேன்டா இந்த மாதிரி எவனாச்சும் பண்ணுவீங்கன்ட்டு. எனக்குன்னு தண்ணி. ஐயோ இது வேறு டென்ஷன் ஏற்றி. ஏன் ஏரியாக்குள்ளார ஒரு ஆதாரம் ஃபஸ்ட்டு அவங்க ஏரியாக்குள்ளார போனேன். அதனால் அவனை முடிச்சு விடணுண்டா. அப்பாடா பறக்க விட்டா அப்பா
குவாலிஃபைடு ஆகிட்டோம் வாய் வளருது. இந்த ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. வீடியோ போட்டு 5 நிமிஷம் கூட ஆக்கல கைஸ் இன்னும் ப்ளே பண்ணி. அதுக்குள்ள ஐயோ வளருது. ஸோ ஆட் வந்துருச்சு. நான் ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதான் ஆட முடிச்சிட்டோம். என்ன ரவுண்டு இது எப்படி இருக்கும்? இது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வாட்டர் ஸ்லைட் போவோம். இப்போ வாட்டர் ஸ்லைடில் என்னை பற்றி நான் எப்படி பேசிக்கலாக புரிய வைக்கிறது? இதில் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் கூலாக தான் ஆக்ட் பண்ணுவேன். என்னை பற்றி எனக்கு புகழ்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் புகழ்கிறேன். பார்த்தீங்களா அங்கே இருக்கிறோடு. பேசிக்கலி ஐ எம் a decent guy. அப்படி நான் உங்க கூட ஏதாவது மல்டிப்ளே விளாட்ணும், எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன மாதிரி உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 பேர் விளாட்லாம். நான் எதாவது தப்பாலாம் உங்களுக்கு ஏதாவது நான் தப்பாக சொன்னேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு உங்கள் இஷ்டம். இல்லை நான் சோலோவாக இருக்கேன்னு கிண்டல் பண்ணுறீங்க. ஐயோ கைஸ் அவுட் ஆகிட்டோம் கைஸ். அப்பா இருங்க கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். ஏன்டா பாதியிலே வீடியோவை கட் பண்ணி போகிறோன்னு கேட்பீங்க. நான் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை. அதான் நானே எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. ஆனால் வீடியோ பாதியில் வளரிட்டு இருப்பேன். அப்போ நீங்கள் பாருங்கள். இந்த சப்ஸ்கிரைபுன்ற வார்த்தை கூட என் வாயில் வருது. இந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும் வாயில் வர மாட்டேன். வளருது வந்துடுச்சு. சரி எப்பயும் போல தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நான் எதுவும் திட்டலை. ஏன்னா இது நீங்கள் எடுக்கிற முடிவு. நான் எதுவும் சொல்லணும்னு இல்லை, உங்கள் இஷ்டம் அது. எப்படியா இருந்தாலும் நான் பாட்டு தானே. இந்த பாட்டு எனக்குன்னு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? இல்லை உங்களால் இந்த மாதிரி இல்லை. நான் இந்த ஹாரர் கேம்ஸ் மட்டும் வேண்டாம். எனக்கு ஹாரர் கேம்ஸில் மட்டும் கொஞ்சம் பயம். நீங்கள் வேறு எந்த ஃபன்னி கேம்ஸ் கமெண்ட் பண்ணாலும் நான் சரி. ஆனால் இப்போ தான் கிளிச் பண்ணிகிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டே. சப்பா ஏப்பா பண்ணுறான் பாருங்க. போயிட்டானுங்க. சொன்னேன் கரெக்டாக போயிட்டாங்கன்னு சொல்லி முடிக்கல, போயிட்டான். சப்பா ஆட் வந்துருச்சு காய். இன்னும் இந்த ஆடை முடிட்டு வெயிட் பண்ணுங்க. சரி உங்களுக்கு பாடம் முடிஞ்சிச்சு. ஆடையே நான் கட் பண்ணாமல் போடுறேன்னா உங்ககிட்ட நான் எதுக்கு மறைக்கணும்? ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது மறைக்கணும்னு எனக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு உங்ககிட்ட காட்டணும்னு விருப்பறது காட்டுறேன். க்ரௌன் வருமா? க்ரௌன் வரும். ஒருவேளை நம்ம வீடியோ பார்த்து
யாராவது இங்கே பார்த்துக்கோங்க, ஐடி நல்லா பார்த்துக்கோங்க. ஹாய் ப்ளூ 444 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தரணும்னா இந்த ஐடி தாங்க. என் ஐடியை மட்டும் மறந்துடாதீங்கப்பா. அப்பாடா. இவன் தான் என் ஃப்ரெண்டு. எப்போ கூப்பிட்டாலும் இல்லை, விளாடுவேன் என் கூட. அவ்வளோ சரி பார்ப்போம் என்னதான் எடுத்துருக்கோன்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு கேம தொடரல, கொஞ்சம் டச்சு தான் விட்டு போச்சு. ஓ காஸ்டியூமில் இருக்கா? சரி சரி ஒன்று ஒன்று எடுப்போம். டோன்ட் ஃபீல் when the happy is here. நான் ஹாப்பி கிடையாது, சேட். நானும் என்னை பற்றி என்ன எனக்கு வந்து கருது. இப்போ நம்மளே